ஒரு ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி கம்பு எடுத்திருக்கேன். அந்த கம்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா அது அந்த பாருங்கள், ஒரு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே நல்லா எல்லா கம்புக்குமே நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்தெடுத்து நல்லா நம்ம பொடியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொரப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம ஊற்றுறது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இந்த அண்ணா வீட்டில் தான் இப்போ நாங்கள் டெம்ப்ரரியாக இருக்கோம். ஸோ அவங்க தான் செஞ்சிட்ருந்தாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை தான் நாங்கள் போட்டோம். நீங்கள் நார்மல் சுகர் இல்லை பனங்கற்கண்டு இப்படி எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கணும். அதோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி லம்ஸ் ஃபார்ம் அந்த கெட்டி ஃபார்ம் ஆகாமல் நம்ம லங்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே அதை தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னா அது ரொம்ப கட்டியாகிடும். நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அல்வா மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிகிட்டே அதை கிளறி விட்டே இருக்கும்போது அது நல்லா குக் ஆகும். குக் ஆகிறப்போ ஒரு கட்டத்தில் அது அந்த எண்ணெயை நல்லா நம்ம அப்படியே இது ஒரு அல்வா பதம் தான். அல்வா எப்படி நம்ம கிண்ட அப்படியே நல்லா வேக மேலே அது எண்ணெயை ரிலீஸ் பண்ணோம். அது மாதிரி இந்த இதுவும் அப்படி தான். நல்லா நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய நேரம் குக் பண்ணணும். பட் இது கை வலிக்கும், ரொம்ப நேரம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும் கிச்சனில், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்து. அதுவும் மார்னிங்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்து. ஸோ இந்த கம்பில் மட்டும்தான் பண்ணணுமான்னு இல்லை, எல்லா மில்லட்லேயும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பல வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்கள்.